காலையில் ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் நம்ம இந்த அவல் உப்புமாவை 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அப்படி பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் நம்ம இந்த அவல் உப்புமாவை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங்கும் சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு லேஸ் அவல் எடுத்திருக்கேன். இதை ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி பொரிய விட்டுருங்க. இது கூடவே வேர்க்கடலை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துட்டு இதையும் நல்லா பொரிய விட்டுடலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2-3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த அவலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அவலெல்லாம் சேர்த்து நல்லா கிளறினதுக்கு அப்புறமா இந்த சூட்லேயே நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.